சார், இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம வந்து தாட்டு வரிசை 2ஆம் நம்பர் தாட்டு வரிசை பார்க்க போகிறோம். கடந்த வீடியோவுக்கு முந்தின வீடியோவில் நம்ம வந்து தாட்டு வரிசை 1ஆம் நம்பர் பார்த்தோம். இப்போ தாட்டு வரிசையில் 2ஆம் நம்பரு. தாட்டு வரிசை என்பது வந்து ஸ்வரங்களை தாண்டி தாண்டி கொண்டு வாசிக்கிறது. சா மா க ரீ சா ரீ க மா. நான் வாசிக்கிறது வந்து தன்னகாரத்தில் பூ பூ அப்படின்னு உச்சரிப்பில் வாசிக்கிறேன் 1ஆவது காலத்தில். 2ஆவது இப்போ வந்து ச மா க ரி ச ரி க மா அப்படின்னு முதல் ஆவர்த்தம் முடிஞ்சுது. 2ஆவது ஆவர்த்தம் ரீ பா மா க ரீ க மா ப. அடுத்த ஆவர்த்தம் க த ப ம க ம ப த. அடுத்த ஆவர்த்தம் மா நீ த ப மா ப த நீ. அடுத்தது ப சா நீ த ப த நீ சா. 6ஆவது கணத்தில் தாட்டு வரிசையில் கீழிருந்து மேல் நோக்கி தன்னகார உச்சரிப்பில் முதல் காலத்தில் நம்ம வாசித்து முடிச்சிட்டோம். நான் வாசிக்கிறது வந்து 2 கட்ட புல்லாங்குழல். இப்போ மேலே இருந்து அவரோகணத்தில் தாட்டு வரிசை வருது. சா ப த நீ சா நீ த ப. அடுத்த ஆவர்த்தம். ஆவர்த்தம் என்பது வந்து அடுத்தடுத்தால வரக்கூடிய வரிகள். தமிழில் வரிகள்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் ஒரு லைன் அப்படிம்போம், சங்கீதத்தில் ஒரு ஆவர்த்தம் அப்படிங்கிறது. இப்போ நீலிருந்து கீழே இறங்குறோம். நீ மா ப த நீ த ப ம. அடுத்தது தேலேருந்து ஆரம்பிக்கிறோம். த க ம ப த ப ம க.
பால் இருந்து பா ரே க மா பா மா க ரே. மா சா ரே க மா க ரே சா. இது ரெண்டாவது தாட்டு வரிசை. இதில் பார்த்தீங்கன்னா லகுல வந்து ஸ்வரங்கள் வந்து தாட்டு வரிசையில் வரும். அடுத்து வரக்கூடிய 2 திருதத்தில் வந்து வரிசையாக வரும். அது கையில் தாளம் போட்டு காமிக்க பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு லகுல வந்து ச மா க ரே. அடுத்து திருதத்தில் ச ரே க மா. இதுதான் ஒரு ஆவர்த்தம். தாளம் ஒரு முறை கையில் லகுவும் 2 திருதமும் போட்டு முடித்து ஒரு முறை நம்ம அதுக்கு தோன்ற சுரங்களை பாடி முடிக்கிறது போது ஒரு ஆவர்த்தம். 8 அட்சரத்துக்கு உள்ளது ஒரு ஆவர்த்தம். 1 2 3 4 5 6 7 8. இந்த 8 அட்சரத்துக்கு 8 சுரங்களை பாடி முடிக்கிறது தான் ஒரு ஆவர்த்தம். அதாவது ஒரு வரி அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாம் சங்கீதத்தில் ஒரு ஆவர்த்தம் அப்படிங்கிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லகுல 1 2 3 4 இதான் லகு. இதில் வந்து நம்ம சா மா க ரீ அப்படின்னு தாண்டி போய் தாட்டு சுரம் பாடுறோம். அடுத்து 2 திருதத்தில் பார்த்தீங்கன்னா சரளி வருஷம் மாதிரி வரிசையாக சுரங்களை பாடுறோம். ச ரீ க மா அப்படிம்போம். அப்போ இந்த தாட்டு வரிசையில் 2வது பாடாம்பரம் பார்த்தீங்கன்னா லகுல பூரம் தாட்டு சுரங்களாக இருக்கும். 2 திருதத்தில் பார்த்தீங்கன்னா சரளி சுரங்களாக இருக்கும். சரளி சுரங்கள்னா வரிசையாக ஒத்த சுரங்களாக வரக்கூடியது. இதான் அந்த 2வது தாட்டு வரிசை. இதை ஃபுல்லாக வாசிக்கிறேன் பாருங்கள் ஃப்ளூட்டில். இப்போ 2ஆம் காலத்தில் வாசிக்கிறேன். இது வரைக்கும் 1ஆம் காலத்தில் வாசித்தேன் சொல்லி கொடுக்குறது. இப்போ 2ஆம் காலத்தில் 2ஆம் காலம்னா ஒரு தட்டுக்கு 2 சுரங்கள் கொண்டு போகிறது. அதாவது ச மா க ரீ அப்படிங்கிற 1ஆம் காலத்தில் இருக்கக்கூடிய சுரங்களை ச மா க ரீ அப்படின்னு சேர்த்துருக்கோம். அதான் 2ஆம் காலம். ஒரு தட்டுக்கு 2 சுரங்களை சேர்த்து பாடுறது. ரெண்டாம் காலத்தில் முகம் இப்படி அசைஞ்சது பார்த்தீங்களா? அதான் பாவனை. முகம் அசைகிறதுக்கு பேர் வந்து பாவனைன்னு பேர். இந்த முகம் அசைகிற பாவனை மாதிரி விரல் அசைவுகளும் இருக்கும். நான் எல்லா வகையான கமகங்களும் கொடுத்து வாசித்தேன். ஏற்கனவே கமகத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் தெரியாதவங்க இந்த புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னுடைய பழைய வீடியோலாம் புரட்டி பாருங்கள். கமகங்களை பற்றி எனக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ 2ஆம் காலம் மேலேருந்து கீழே அவரோகணத்தில் இப்போ முதல் ஆவர்த்தம் மட்டும் 1ஆம் காலமும் 2ஆம் காலமும் வாசிக்கிறேன். முதல் ஆவர்த்தம் ஃபஸ்ட்டு 1ஆம் காலம், அதாவது சா இங்கே இருக்கும், மா அங்கே இருக்கும் 1ஆம் காலத்தில். 2ஆம் காலத்தில் பார்த்தீங்கன்னா சா பக்கத்தில் மா இப்படி இருக்கும். இப்போ 1ஆம் காலம்
இப்போ ரெண்டாம் காலம் மா வந்து சா பக்கத்தில் ஓடி வந்துடும். ரெண்டு ரெண்டு சுரங்களாக அப்படி சேர்ந்தாலும் இருக்கும். மூணாம் காலம்னு பார்த்தீங்கன்னா 4 சுரங்கள் சேர்ந்துடும் ஒரு தட்டில். அப்போ மூணாம் காலம். அப்படி மூணாம் காலம் போயிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றாம் காலம் வாசித்து பாருங்கள். அப்புறம் தான் ரெண்டாம் காலம் மூணாம் காலம் நல்ல ஒழுங்காக வரும். கையில் தாளம் போட்டு வாயில் பாடி பாருங்கள். கமகத்தோடு வாசிக்கணும்னா முன்னால் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோலாம் எல்லோரும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த தாட் வருஷம்.